இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு வீலாக் தான் பார்க்க போறோம். நாங்க வந்து நிறைய செடியோட விதைகள்லாம் போட்டிருந்தோம். சாமந்தி, மல்லி, புதினா எல்லாமே போட்டிருந்தோம். இன்னைக்கு எப்படி வருது, அந்த விதைகள்லாம் வந்து முளைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன கார்டனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில டிஃபனுக்கு வந்து குழிப்பணியாரமும் கார சட்னி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீடு சிட் அவுட்ல ஃபுல்லா வந்து தொட்டில வந்து மணி பிளான்ட் வச்சிருக்கிறோம். இது வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே திருப்பி வளர்ந்து எல்லாம் வெளியில வந்துருச்சு. இப்ப திருப்பி இது எல்லாத்தையும் வந்து நல்ல கொடியில அப்படி சுத்தி விடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இந்த மணி பிளான்ட் செடியை கூட கம்பளி பூச்சி விட்டு வைக்க மாட்டேங்குது. கம்பளி பூச்சி சாப்பிட்ருது. இங்க பாருங்க ஃபுல்லா ஓட்டை ஓட்டையா இருக்கு எல்லா செடியிலையும். நான் எறும்பு பொடி தூவி விட்டுருக்கேன். அதுக்காக ஒரு 2, 3 நாள் எறும்பு பொடி தூவி விட்டா அப்புறமா வராது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு யூஸ்வலா தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து டேபிள் ரோஸு, பொன்னாங்கண்ணி கீரை ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. சும்மா அவசரத்துக்காக இந்த தொட்டியில வச்சு வச்சிருக்கிறோம். இனிமேல் தான் வேற தொட்டியில மண்ணெல்லாம் போட்டு இதெல்லாம் தனித்தனியா எடுத்து வைக்கணும். என்ன பார்த்துட்டு இருக்கா? போட்ட மல்லி ஒண்ணு கூட முளைக்கல. அது உடனே முளைக்க நீ தானே சொன்ன 10 நாள் ஆகும்னு சொன்ன. அதான் 8 நாள் ஆயிடுச்சு. போன இன்னைக்கு வந்து சண்டேவா, போன சாட்டர்டே போட்டோன்னு வரல. ஆனா புதினா சூப்பரா முளைச்சிருச்சு. புதினா தழுத்து வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா தழுத்துருச்சு. புதினா தழுத்துருச்சு. இது இது வந்து சாமந்தி விதை போட்டோம்ல, அது நல்லா தழுத்துருச்சு. நல்லா வந்திருக்கு. இது ஒரே ஒரு 2 நாள்ல வந்துருச்சு சாமந்தி. நிறைய வந்துருச்சுல. அது ஆரஞ்சும் போட்டிருக்கோம், எல்லோவும் போட்டிருக்கோம். நம்ம மட்டும் சேலஞ்ச் பண்ணி நிழல்ல ஒண்ணு போட்டோமே. வெயில்ல போட்டதே வரல. நிழல்ல போட்டு வந்திருக்குமா? வா பாப்போம். நடையா இது நடையா அப்படின்னு பாப்பறோம். இது நிழல்ல இருந்தாலும் புதினா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன புதினா வந்துருச்சு, மல்லி தான் வரல. மல்லி வெயில் இருந்ததே வரல, அப்புறம் நிழல்ல இல்ல மல்லி முளைக்க நாளாகுமா இருக்கும்பா, அதனாலதான் 2லயுமே வரல. 10 நாள் போன சாட்டர்டே போட்டோமா, 8 நாள் தான் ஆச்சு. புதினா நல்லா தளிர் வந்துருச்சுல்ல. அதனால ஊறிச்சுல. கக்கோப்பிட்டு ஊற வச்சது காய வச்சலாமா? நம்ம ரொம்ப ஈரமா இருந்துன்னா மண்ணில் மிக்ஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சின்ன ஒரு செங்கல் அளவு தான் இருந்தது. ஊற வச்சோன்னே எவ்வளவு வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து வெங்காய சட்னிக்கு வதக்க போறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 10 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, இது ரெண்டையும் நல்லா வதக்கிடுவேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிறேன். இந்த கார சட்னி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையிலலாம் வந்து வச்சிருப்பாங்களா இட்லிக்கு, அந்த டேஸ்ட்ல இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததானே அதோட வந்து 2 ஸ்பூன் பொரிகடலை போடுறேன். பொரிகடலை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை உரிச்சதும் வறுத்து தோலை உடைச்சிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு புளி, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம பொட்டுக்கடலைக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். வீட்டு சட்னிக்கும் ரோட்டு கடை சட்னிக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, நம்ம ஏன்டா வீட்டு சட்னியை விட ரோட்டு கடை சட்னி டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அவங்க இந்த மாதிரி ஏதாவது இன்கிரீடியன்ஸ் போடுறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த உடச்சக்கடலை எல்லாம் போடுறது. ஏன்னா அது ஒரு கூடுதல் டேஸ்ட் கொடுக்குது. புண்ணாக்கு போடுவானுங்க, தேங்காய் புண்ணாக்கு போடுறாங்க, இல்ல கடலை மாவு கலக்குறாங்கன்னு சொல்றாங்களா சாம்பார்ல எல்லாம். ஆனா அது ஒரு டேஸ்ட் தான், டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குது இல்ல, அதனாலதான். வெறும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி செஞ்சா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுல, அதனால கொஞ்சம் உடச்சக்கடலை சேர்த்துப்பாங்க. அப்போ நமக்கு அதுல ஒரு கூடுதல் டேஸ்ட் கிடைக்குது. இப்போ வதக்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். ஆறட்டும், ஆறினப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு அரைக்கணும். ஆமா, அரைக்கணும். அரைச்சு தாளிக்கணுமா? அரைச்சு தாளிக்கணும். என்னோட அஞ்சரைப்பட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு எல்லாம் போட்டு வச்சு கார சட்னிக்கு வதக்கி வச்சுட்டேன். அடுத்ததாக குழிப்பணியாரத்துக்கு வந்து நம்ம எல்லாம் வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. இந்த குழிப்பணியாரத்தோட ஸ்பெஷலே வந்து நம்ம குழிப்பணியாரத்தை கடிச்சு சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நம்ம வாயில கடிபடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பருப்புலாம் இப்போ நல்லா சவந்துருச்சு. அதோட வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். கடையில் கொடுக்குற பணியாரம் கூட இப்படி தான் தாளிச்சு போட்டு. ஆமாம், எல்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் கொடுப்பாங்க. தேங்காய் சேர்க்க மாட்டாங்க கடையில். நம்ம இப்போ தேங்காய் சேர்க்கணும். அதான் நம்ம வீட்டு தேங்காய் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான். தேங்காய் போட்டது கூடுதல் டேஸ்ட் இருக்கும். குழிப்பணியாரத்துக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு வேண்டாம், கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு செடி புதுசாக இருக்கு.
நம்ம இது நான் கடைக்கு போகும்போது வாங்கினேன் சந்தோஷத்துல, சூப்பரா இருந்துச்சு இது. அண்ணா நகர்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன். ஸ்வீட்டா இருக்கு. ஆமா. எவ்வளவு இது? இது வந்து ரூ. 45. நல்லா இருக்குண்ணா. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஷூட்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். உப்பு ஏற்கனவே மாவுல போட்டுப்பீங்கல்ல? இது ஆமா, வெங்காயத்துக்கு உப்புல இது வெங்காயத்துக்கு மட்டும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கியாச்சு. இதோட நம்ம வந்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வந்து வதக்கலாம் வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பூ சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துறேன். அவ்வளோதான். குழிப்பணியாரத்துக்கு வதக்கியாச்சு. அடுத்தது மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ நான் குழிப்பணியாரத்துக்கு மாவு எடுக்கிறேன். அன்னைக்கு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சதோட மீதி இது. ஆப்ப மாவு குழிப்பணியார மாவு ரெண்டுமே ஒரே மாதிரி மாவு தான். அதனால நம்ம அதில் வந்து ஆப்பமாவும் சுட்டுக்கலாம், குழிப்பணியாராவும் சுட்டுக்கலாம். ஆப்பம் குழிப்பணியாரத்துக்குலாம் மாவு எப்படி அரைக்கிறது, என்ன ரேஷியோவில் அரைக்கிறதுன்றதை நான் வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். அதையும் உங்களுக்கு இதில் போடுறேன். இப்போ குழிப்பணியாரத்துக்கு வதக்கி வச்சிருக்கிறத அந்த மாவோட மிக்ஸ் பண்ண போகிறேன். குழிப்பணியாரத்துக்கு வந்து சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க. நான் தேங்காய் போட்டால் தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் ஒன்றா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நம்ம எப்படி மாவு அரைச்சி வச்சிருக்கிறோமோ அதில் எப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். குழிப்பணியாரத்துக்கு மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வதக்கி வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி தாளிச்சிக்கலாம். அடுத்தது வெங்காய சட்னி தாளிக்க போகிறேன். வெங்காய சட்னிக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ கார சட்னிக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. ஆமாம். இப்போ வந்து குழிப்பணியாரம் சுட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சூப்பரான குழிப்பணியாரம். திருப்பி போட்ட உடனே வந்துடும் இது. சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. குழிப்பணியாரம் நீ செஞ்சு கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? ஷூட்டிங்ல தான் செஞ்சு தர. ஆமா, இது வந்து குட்டி குட்டியா ஊத்தணும். நம்ம வீட்டுல எத்தனை மெம்பர் இருக்கிறோம்? வேலை ஜாஸ்தியோ? எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் குழிப்பணியாரம்னா ஒரு 10 குழிப்பணியாரம் சாப்பிடுறாங்க. அதனால வேலை. சரி, ஓகே. சாப்பிட்டு பாப்போமா எப்படி இருக்குன்னு பாப்போமா? சாப்பிட்டோம். குழிப்பணியாரம் கார சட்னி. சூப்பரா இருக்கு. குழிப்பணியாரம் கார சட்னி அருமை. தேங்காய் சட்னியோட சாப்பிடும். சொன்ன மாதிரி குடிச்சா அது பாட்டு 10-15 உள்ள போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா ஒரு குழிப்பணியாரம் ஒரு வாய்க்கு தான் இருக்கும். சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழிப்பணியாரமும் கார சட்னி செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய். பாய் பாய்.